சிந்தனை தளம் நேயர்களுக்கு வணக்கம். லைட்டா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் அஜித்குமார் நடிப்பில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்திங்கன்னா 1997 ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன பிரேக் டவுன்கிற படத்தினுடைய தழுவல் தான். இந்த படத்தினுடைய கதைக்கரு என்னென்னா, பேராபத்தில் இருக்கும் தன் மனைவியை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் செல்லும் கணவன். இதுதாங்க இந்த படத்தினுடைய கதை கரு மையப்புள்ளி. சரி, இது அப்படியே ஹாலிவுட்டில் இருக்கிற மாதிரி எடுத்திருக்காங்களான்னா நிச்சயம் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பிரேக் டவுன் படத்தில் எப்படி இருக்குமோ பெரும்பான்மையான காட்சிகள் அந்த மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் அப்படியே கதையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் ஒரிஜினல் வெர்ஷனில் இல்லாத ட்விஸ்டெல்லாம் கூட நம்ம தமிழ் படத்தில் செகண்ட் ஹாஃபில் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு எப்படி கதையும் திரைக்கதையும் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அஜித்குமாரும் த்ரிஷாவும் காதலித்து மனம் புரிந்தவர்கள் 12 வருஷமாக ஒன்றா வாழ்ந்துட்டு வராங்க. இடையில் ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டிய தருணத்தில் அது நடக்காமல் போக 2 பேருமே கொஞ்சம் விரக்தி ஆகிறாங்க. அதில் த்ரிஷா கொஞ்சம் ஓவராகவே விரக்தி ஆகிறாங்க. கணவன் மேலே அன்பு இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் நகருது. இதனால் த்ரிஷா வேறொரு துணையை நாடுறாங்க. அதனால் அஜித் கிட்ட இருந்து டைவர்ஸ் கேட்குறாங்க. அஜித்குமார் எவ்வளவோ கேட்டும் த்ரிஷா அதுக்கு சம்மதிக்கலை. சரி, டைவர்ஸும் கொடுக்குறேன்னு அவரும் ஒத்துக்கிறாரு. இந்த நிலையில் அவங்க தன் பெற்றோர் வீட்டுக்கு போகிறாங்க. த்ரிஷா போகிற வழியில் ஒரு கொடூர கும்பல் த்ரிஷாவை கடத்திடுறாங்க. அஜித்குமாருக்கும் பல இன்னல்கள் கொடுக்குறாங்க. அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி அஜித்குமார் மீண்டார், விவாகரத்து கேட்ட தன் மனைவியை அவர் காப்பாற்றினாரா, காப்பாற்றுறதுக்கு என்ன மாதிரி முயற்சியெல்லாம் எடுத்தார், கடைசியில் 2 பேரும் இணைந்தார்களா, இதுதாங்க இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம்னா அஜித்குமார் தாங்க. அவருடைய நடிப்பு தான். ஆரம்பத்திலிருந்து எண்டு வரை அவர் தான் தூக்கி சுமக்கிறார். அவர் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். நல்லா நடிச்சிருக்காரு. ஆனால் என்ன ஒரு குறைனா, இந்த மாதிரி ஒரு நடிப்பு ஆளுமைக்கு இந்த படம் சரியான தீனி இல்லை, அது மட்டும் உறுதியாக சொல்லலாம். அதே மாதிரி அஜித்குமாரை பாராட்டி ஆகணும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அஜித்குமாரை வச்சு ஒரு மாஸ் சீன்ஸ்லாம் வைக்கலாம். இதில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஒரு சாதாரணமான காட்சிகள் தான். நிறைய இடத்துல அவர் அடி வாங்குற மாதிரி காட்சியெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரசிகர்களுக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ஹைப் கொடுக்குற சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு பெரிய மாஸ் சீன்ங்கிறது கிடையாது. விஜய்க்கு அஜித் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சீன்ஸ் இதில் கிடையாது. இந்த மாதிரி சீன்ஸை அக்செப்ட் பண்ணி நடித்த அஜித்தை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரிஷா, அவங்களுக்கு கம்மியான சீன்ஸ் தான். அவங்களுக்கு அவ்வளோதான் எழுதியிருக்காங்க. பெருசாக ஒரு நடிப்புங்கிறது கிடையாது இந்த படத்தில் அவங்களுக்கு. அடுத்து ரெஜினா கேசன்ட்ரா அண்ட் அர்ஜுன், இவங்க 2 பேர் தான் வில்லன். ரெஜினா கேசன்ட்ராவும் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு வில்லியாக அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் கிங் அர்ஜுன், மனுஷனுக்கு வயசு ஆகுதா இல்லையா தெரியவே மாட்டேங்குது. நல்லா அவங்க உடம்பை மெயின்டைன் பண்ணுறாரு. உதாரணத்துக்கு ஒரு சீன் சொல்லணுன்னா, அர்ஜுனோட இன்ட்ரோடக்ஷனில் ஒரு ஃபைட் நடக்கும். ஒரு குறுகிய இடத்துல ஒரு ஃபைட்டு. அந்த உடம்பை வச்சு ரொம்ப அற்புதமாக காலை தூக்கி கிக் அடிப்பார் கண்டினியூஸாக. சான்ஸே கிடையாது. இந்த ஏஜில் இப்படி உடம்பை மெயின்டைன் பண்ணி ஒருத்தர் நடிக்கிறாரு அப்படின்னா மிகப்பெரிய பாராட்டுகள் அவருக்கு கொடுத்தே ஆகும். அடுத்து ஆரவ், அவரும் வில்லனோட ஆட்களாக தான் வராரு. அவருக்கு என்ன கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கோ அதுவும் நல்லா நடிச்சிருக்காரு. நடிப்பு பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாங்க ஸ்பேஸு. இதில் என்ன இருக்கோ அதுதான். மற்றபடி ஆளுங்கள்லாம் வெளிநாட்டு ஆட்கள் தான். இந்த படத்தினுடைய அடுத்த ப்ளஸ்ன்னா சினிமாட்டோகிராஃபி தான். ஓம் பிரகாஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ட்ரைலர்லேயே பார்த்துருப்போம். ஒரு பொட்டல் காடு, நடுவில் ஒரு ஹைவே, இதை தான் அதிகமாக காட்டியிருப்பாங்க சேசிங் சீன் எல்லாமே. இதுதான் படம் ஃபுல்லுமே வருது. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமாக நீங்கள் ஆங்கிள் வைக்க முடியும்? அந்த சவாலை நல்லா எடுத்து பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர் ஓம் பிரகாஷ். அண்டு இவரோட உழைப்பும் மகிழ் திருமேனியோட காம்போசிஷன் சென்ஸும் நல்லாவே தெரியுது. நல்ல ஒரு சுவாரஸ்யமாகவே கேமரா ஆங்கிள்லாம் இருக்குது. ஸோ சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் எங்கேயும் உங்களை ஏமாத்தாது. 3வது அப்படின்னா நிச்சயமாக மியூசிக் தான். அனிருத் ஃபஸ்ட்டு பாட்டு ஒரு டான்ஸிங் நம்பரு அப்படியே தேட்டரில் கொண்டாடுறாங்க. நடுவில் ஒரு சோக பாட்டு, லாஸ்ட்டில் ஒரு தீம் மியூசிக்கு, விடாமுயற்சியோட தீம் மியூசிக் உங்களுக்கே தெரியும். அது யூடியூப்பில் ஹிட் ஆகிடுச்சு. இந்த படத்தில் கிளைமேக்ஸில் அதை வந்து கொண்டாடுறாங்க ஆடியன்ஸு. ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு. படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் போகும் நிறைய இடம். ஃபஸ்ட் ஹாஃபெல்லாம் அந்த இடத்துலலாம் இவருடைய மியூசிக்கு தான் அந்த காட்சியவே என்ஹான்ஸ் பண்ணுது. சில ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நம்ம பாராட்டி ஆகணும். அர்ஜுனோட இன்ட்ரோடக்ஷன் ஃபைட்டு ஒரு குறுகிய இடத்துல நடக்கும். அதெல்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. சின்ன போர்ஷன் தான், நல்லா பண்ணியிருப்பாங்க. அடுத்து கிளைமேக்ஸில் அஜித்குமார் சண்டை போடுற ஆக்ஷன் காட்சிகள்லாம் அதுவும் நல்லா எடுத்திருப்பாங்க. அடுத்து காருக்குள்ள ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்கும். ரொம்ப பிரமாதமான உழைப்பு அது. நிச்சயம் பாராட்டி ஆகணும். அஜித்குமாரோட நடிப்பாகட்டும், ஸ்டன்ட் கோரியோகிராஃபரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், அண்ட் தென் அந்த கேமராமேன், அவரை நிச்சயம் பாராட்டி ஆகணும். எப்படிலாம் அந்த ஆங்கிள் வச்சுருப்பார், அப்படியே ரசிக்கிற மாதிரி இருக்கும்.
நம்ம ரொம்ப இப்படிலாம் எடுத்திருக்காங்கங்கிற ஒரு ஆச்சரியத்துக்கு தான் எடுத்துகிட்டு போகும். அந்த ஒரு ஸ்டண்ட் காட்சியே போதும். இந்த படத்துக்கு ஒரு முத்தாய்ப்பான காட்சி அது. ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த காட்சி. அடுத்து ஒரு பெரிய ப்ளஸ்ன்னா எடிட்டிங் தான். ஆக்ஷன் காட்சிகள்லாம் சூப்பராக கட் பண்ணியிருக்காரு பிஎன் ஸ்ரீகாந்த். வாழ்த்துக்கள் அவருக்கு. நல்ல என்கேஜிங்காக எடுத்திருப்பார். குறிப்பாக அந்த காருக்குள்ளே நடக்கிற ஃபைட்டிங் காட்சியெல்லாம் சான்ஸே இல்லை. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்தினுடைய பலவீனம்னு பார்த்தோன்னா உணர்வுகள், அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எமோஷன்ஸ், அது பெருசாக ஒர்க் அவுட் ஆயிருக்காது ஃபஸ்ட்டு ஹாஃபில். என்ன காரணம்னா 12 வருஷமாக தம்பதிகளாக வாழ்கிறாங்க. அவங்க திடீர்னு அவங்க பிரிகிறாங்க. அந்த பிரிவுக்கு உண்டான காரணம் ஒரு வலுவாக இருக்கணும் இல்லையா, இதில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அஜித்குமார் மாதிரி ஒரு நடிப்பு ஆளுமையை வச்சுக்கிட்டு அந்த எமோஷன்ஸ்லாம் எப்படி இருக்கணும், நம்ம கண்ணில் தண்ணி வரணும் இல்லையா. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நாமளும் அந்த கஷ்டத்தை ஃபீல் பண்ணணும். அவங்க அழுகிறாங்கன்னா ஆடியன்ஸுக்கு அந்த அழுகை வரணும். இது அவங்க கடத்தணும் நம்ம மேலே. அது ரொம்ப மிஸ்ஸிங் இந்த படத்தில். இதே கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அஜித்குமார் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பார். அதெல்லாம் அப்படியே நம்மளை கரையிற மாதிரி இருக்கும். ஒரு 2 இடத்துல மட்டும்தான் இருக்கே தவிர்த்து, இதுக்கு முன்னாடி அந்த விஸ்வாசம்னு ஒரு படம் நினைக்கிறேன், மகள் மேலே இருக்கிற பாசம், அந்த படத்தில் எப்படி ஒரு எமோஷன் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த படத்தில் அந்த எமோஷன் கனெக்டே ஆகலை. அது மிகப்பெரிய பலவீனம். அடுத்த ஒரு பலவீனம்னா ரெஜினா கசாண்ட்ரா அண்ட் அர்ஜுன், இவங்க 2 பேர் தான் வில்லன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி, இவங்க எப்படி வில்லனாக மாறுறாங்க, இல்லை ஏன் வில்லனாக இருக்கிறாங்கங்கிறதெல்லாம் அனாவசியமான சீனாக இருக்குது. இதெல்லாம் பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பரபரப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக திணிச்ச மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து நமக்கு அது கனெக்ட் ஆகலை. இந்த மேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்னஸ்ங்கிறது கொடுக்க மாட்டேங்குது. கேமரா ஒர்க்கில் ஓகே, அவருடைய பங்கு பண்ணியிருக்காரு. அந்த மேக்கிங் நமக்கு அந்த ஃபீல் இருக்கணும் இல்லையா. உதாரணத்துக்கு இப்போ சின்ன பசங்க, வளர்கிற பசங்களாம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுப்பாங்க. பார்த்திங்கன்னா ஆளே இல்லாத இடமா இருக்கும், ஆளே இல்லாத லேக்கு, யாருமே வராத ரோடு, இன்னும் சொல்ல போனால் இந்த ரியல் எஸ்டேட்டு பிளாட்டு போட்டவங்க பண்ண ரோடெல்லாம் போய் படம் எடுப்பாங்க. எதுக்குன்னா அங்கே யாரும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, பணம் செலவு பண்ண வேணாம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த படம் பார்க்குறப்போ. அதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் படம் எடுத்தால் அதில் அஜித்குமார் அவர்கள் நடிச்ச அப்படி இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் நமக்கு வெளியில் வரப்போ இருக்குது. அஜித் அண்ட் த்ரிஷாவுடைய காதல் காட்சிகள்லாம் நமக்கு ஒட்ட மாட்டேங்குது. அஜித் மாதிரி ஒரு சார்மிங்கான ஒரு ஹீரோ, த்ரிஷா மாதிரி ஒரு ஹீரோயின் வச்சுட்டு இவங்க எப்படியெல்லாம் ஒரு காதல் காட்சியை எழுதியிருக்கணும் இல்லையா. இது ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ரொடக்ஷனால் டிலே ஆச்சா என்னன்னு தெரியல. இந்த இடைப்பட்ட காலத்தில் அஜித்குமார் அவர்களுடைய இந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா படத்துக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஏன்னா ஒரு காட்சியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார், இன்னொரு காட்சியில் அப்படியே ஸ்லிம்மாக இருக்கார். இதெல்லாம் நமக்கு எப்படியான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருந்தே இருக்குது. ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ரொம்ப நாள் கழித்து தங்களுடைய ஆதர்ச நாயகனை ஸ்க்ரீனில் பார்க்கும் அஜித்குமார் ரசிகர்களுக்கு இது ஒரு கொண்டாட்டமான படம். அதே நேரம் சாதாரண சினிமா ரசிகனுக்கு இது ஒரு வாட்சபிள் மூவி. இந்த படத்தை நீங்கள் தாராளமாக குடும்பத்தோட தியேட்டரில் போய் பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. ஸோ நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சிந்தனை தளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றியுடன் ஹரிராவ்.